அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம பகத் கி கோத்தி சூப்பர் ஃபாஸ்டோடைய செகண்ட் பார்ட் அகோலா ஜங்ஷன்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1187 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அகோலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AK. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த செகண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குங்க. ஸோ சுத்தமாக பசியே இல்லை. அதனால் ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு லஞ்சை முடிச்சாச்சு. அகோலாவில் இன்னைக்கு எதுவுமே வாங்கலைங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மால்காபூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MKU. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே காட்டன், அதாவது பருத்தியும் அதே போல காஞ்ச மிளகாவும் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கேர் ஃபெசிலிட்டி இல்லாதனால உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வர மாட்டேங்குது. ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க, ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ப்ரைவேட் வெண்டாஸுங்க. ஸோ இது மாதிரி ஸ்டேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க.
ஸ்டார்ஸ் 1327 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம புசாவல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BSL. இங்கே 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினை May 3, 2025 இனாகரேஷன் பண்ணாங்க. இந்த ட்ரெயின் May 5, 2025 இருந்து இதோடைய ரெகுலர் சர்வீஸில் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து வீக்லி 5 டேஸ் ஆப்ரேட் ஆகுது. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான ட்ரெயினாக இருக்கணுன்றதுக்காக இந்த ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புசாவல் ஜங்ஷன் நம்ம விஜயவாடா மாதிரியே ரொம்ப பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. பாருங்க, சேல்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்குது. இந்த பக்கம் அவிச்ச முட்டை வைக்கிறாங்க, அந்த பக்கம் வடா பாவன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மே களை கட்டுதுங்க. புசாவல் பிளாட்ஃபார்மில் வடா பாவ் வைக்கிறாங்க, இந்த பக்கம் இட்லி இருக்கு, அந்த பக்கம் பக்கோடான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. எது வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. புஷாவலுக்கு பிறகு உடனே நம்மளுக்கு ஜல்கான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதையும் டக்குன்னு பார்த்துடலாங்க. 1351 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜல்கான் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JL. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ஜல்கான் தான் நம்ம இந்தியாவுடைய பனானா சிட்டிங்க, வாழை நகரம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுவா அண்ட் அக்கோலாலேருந்து வர லைனு புஷாவலில் ஜாயின் ஆகுங்க. புஷாவல்லேருந்து ஜல்கான் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மன்மாடுக்கு லைன் பெரியுதுங்க. இதுக்கப்புறமா நம்மளுக்கு நேராக நந்தூர் பார் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில வேற எங்கேயுமே ஹால்ட் கிடையாதுங்க. இப்போ 150 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு. இன்னும் நாம பகத் கி கோத்தி போய் சேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து நம்ம கோச்சில் எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. ஸோ டாய்லெட் போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வாட்ஸ்அப்பில் ரயில் மடாருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க. வந்து உடனே அட்டன் பண்ணாங்க. என்ன கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரெயினில் வரும்போது ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ரயில் மடாரில் உங்களுடைய PNR போட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குங்க.
1501 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நந்தூர் பார் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NDB. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுதான் நமக்கு மகாராஷ்டிராக்குள்ள கடைசி ஸ்டாப்பிங்க. நந்தூர் பார்ல குல்ஃபி ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சோ எல்லாருமே பாருங்க குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்க வந்துட்டாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. இந்த ட்ரெயினோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அகமதாபாத் வர நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாப்பிங்ல நிக்கிறது கிடையாதுங்க. இப்போ நாம வந்தோம் இல்லையா வருதால இருந்து, அந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ல நவஜீவன் நிறைய இடத்துல நிற்கும். ஆனா அது மாதிரி இது இல்லாதனால நிறைய கூட்டம் இந்த வண்டியில ஏறது கிடையாது. ரொம்ப நிம்மதியாவே இருக்கு ஜேர்னி. ரயில் மடார்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, இதை பாருங்க நம்ம கோச்சில் தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதே போல நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா ரயில் மடார்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே நந்தூர் பார்ல தால் சாவல், அதாவது பருப்பு சாதமும் தயிர் சாதமும் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இந்த கடையில். நந்தூர் பார்ல நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ் ஆச்சு. கொஞ்சம் விலை அதிகம் தாங்க. பக்கத்தில் வந்து மசாலா கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் தோசை இருக்குது. சாப்பிட்டுட்டு ஒன்றா வந்த உடனே கண்டினியூ பண்ணுறாங்க. நந்தூர் பார்ல தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, மைசூர் மசாலா தோசைங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. 110 ரூபா கொடுத்தாலும் செம்ம வர்த்தான ஃபுட்டுங்க. बच गई तो रुकेगी तो जाना ही पड़ता ना आगे। ஸ்டார்ஸ் வெல்கம் டு குஜராத். 1658 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம உத்னா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. சூரத் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் UDN. இங்கே 20 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் வேறு ஹால்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக நந்தூர் பார்லேருந்து உத்னா பார்த்தீங்கன்னா 156 கிலோமீட்டரில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1 hour 50 மினிட்ஸ்லேயே 150 கிலோமீட்டரை கவர் பண்ணிடுச்சுங்க. என்ன அப்படின்றீங்க வண்டி. ஆக்சுவலாக இங்கேருந்து சூரத் ஒரு 5 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. ஆனால் சூரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு உத்னால ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, சூரத்தில் கொடுக்கலங்க. மேபி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சூரத்தில் கூட இந்த வண்டி நிற்கலாங்க. கோயம்புத்தூர் ஜெய்ப்பூர் ஸ்பெஷல் வண்டிங்க. நமக்கு பின்னாடி அரைவ் ஆகிட்டு இருக்கு. வண்டி எப்போ வர வேண்டியதுங்க. 1.5 மணி நேரம் டிலேயில் வந்துக்கிட்டு இருக்கான் தலைவன். சென்னையிலேருந்து ஜோத்பூர் போகிற ட்ரெயின்லேயே இந்த ட்ரெயின் தாங்க இருக்குதுலேயே ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்தே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் வீக்லி 5 days ரன் ஆகுதுங்க. நம்ம சென்னையிலேருந்து நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா ஜோத்பூருக்கு ரன் ஆகுது. எல்லா ட்ரெயினுமே கிட்டத்தட்ட ஒரே போல தான் டைமிங் எடுத்துக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ட்ரெயினில் ஆன் போர்டில் சேல்ஸ் பண்ணுற டின்னருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸு 130 ருபீஸுங்க. பக்கத்தில் இருக்கிற சின்ன பேக்கெட் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, அது வந்து 110 ருபீஸுங்க.
1721 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பரூச் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BH. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பரூச்சில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலைங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெருசாக இருக்குங்க வேர்க்கடலை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து நர்மதா ஆற்றை ஒட்டியே இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பரூச்சோடைய ஒரு சிறப்பு அம்சங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது, எந்த ரேக் ரிவர்சலும் கிடையாதுங்க. இண்டிபெண்டன்ட் ரேக்ஸ் தான் சும்மா ஜம்முன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பரூச்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நான் போய் தூங்க போகிறேன். காலையில் சபர்மதி வந்த உடனே எழுந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்டார்ஸ் 1897 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சபர்மதி BG ரீச் பண்ணியிருக்கோங்க. BG அப்படின்னா ப்ராட் கேஜ். இதோடைய ஸ்டேஷன் கோட் SBIB. இங்கே ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அகமதாபாத் ஜங்ஷன் இருக்குங்க. ஆனால் அங்கே எவ்வளோ ட்ரெயினை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்டிலிங் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்டேஷனுங்க. இங்கே சபர்மதி ஆசிரமம் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. இதுக்கு பிறகு திரும்பவும் போய் தூங்க வேண்டியதுதாங்க. காலையில் ராஜஸ்தானுக்கு உள்ளே போன பிறகு எழுந்து கண்டினியூ பண்ணுற செம்ம குளிராயிடுச்சுங்க. இதுக்கப்புறமா கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எல்லாருக்கும் நல்வணக்கம். ஸ்டார்ஸ் 2051 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பில்டி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BLDI. இங்கே 1 ஹவர் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் வேறு ஹால்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மகேசனா ஜங்ஷன்லேருந்து இங்கே வரத்துக்கு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பிஃபோராக உள்ளே வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் பேண்டோகிராஃப் செக்ஷனுங்க. பாருங்கள் ஓவர் ஹெட் லைனு எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கூட்ஸ் வருதுங்க. அதில் காமிக்கிற பாருங்கள். அதில் டபுள் ஸ்டாக் கண்டெய்னரும் இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்தியன் ரயில்வேஸ் அதிகமாக சம்பாதிக்கிறதே இது மாதிரி கூட்ஸில் தாங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டாக் கண்டெய்னரை கொண்டு போகும்போது எஃபிஷியண்ட்டாக நிறைய லோடை வந்து கொண்டு போகலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கண்டெய்னர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். இப்போ நாம் ட்ராவல் பண்ணுற இந்த டைம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துடைய ஒரு கடைசி கட்டங்க. ஸோ நல்ல குளிராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 டிகிரி இருக்குங்க. எல்லோரும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு நல்ல ஜம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. பில்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு ராணிவாரா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராணிவாரா வந்த உடனே ராஜஸ்தானும் வந்துடுங்க. இப்போ குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ டோரை ஓப்பன் பண்ண முடியாது, விண்டோவையும் ஓப்பன் பண்ண முடியாதுங்க. ஸோ ராஜஸ்தான் வந்த உடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்டார்ஸ் வெல்கம் டு ராஜஸ்தான். 21 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராணிவாரா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் RNB. இங்கே 3 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ராஜஸ்தான் வந்த உடனே இந்த வண்டியிலேருந்து ஏகப்பட்ட கூட்டம் இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் 2 ஸ்டேஷன் கடந்த பிறகு யாருமே இருக்க மாட்டாங்க.
இந்த ராணிவாரால இருந்து 26 கிலோமீட்டர்ல சுந்தா மாதா கோவில் இருக்குங்க. அது இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. टिश्यू अपना ही स्टॉक है आप டூ 2153 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மார்வார் பின்மல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MBNL. இங்க 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பகத் கி கோத்தி சூப்பர் ஃபாஸ்டோடைய அதிகபட்ச கூட்டம் இந்த மார்வார் பின்மல்ல இறங்குதுங்க. பாருங்க எவ்வளோ ஜனம் இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்க செம்ம பேட்டரேஜ் இருக்குங்க. ட்ரெயின் உள்ள பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. தமிழ்நாட்டையே பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அங்க இருந்து. பாருங்க, பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்தீங்களா கூட்டத்தை? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இப்போ மார்வார் பின்மல்ல இறங்கிட்டாங்க. பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க தான். ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கிரானைட் சிட்டி. 2215 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஜாலோர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JOR. இங்கே 2 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மார்வார் பின்மல்ல எவ்வளோ கூட்டம் இறங்குச்சோ அதே போல் இங்கே ஜாலூர்லேயும் ஏகப்பட்ட கூட்டம் இறங்குதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய டிஸ்ட்ரிக்ட் இங்கே ராஜஸ்தானில். ஸோ ஏகப்பட்ட ஜனம் இறங்குதுங்க. காலையில் நம்ம ட்ரெயினில் பிரேக்ஃபாஸ்ட்டாக போஹா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குளிருக்கு கொஞ்சம் கூட பசியே இல்லைங்க. காலையில் 2 வாழைப்பழம் கையில் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறமா நேராக போயிட்டு ஜோத்பூரில் சாப்பிட்டுக்க வேண்டியது தான்.
ஸ்டார்ஸ் 2274 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சம்தரி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SMR. இங்க 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் பார்மருக்கு லைன் பிரியுதுங்க. லூனி ஜங்ஷனுக்கு ஒரு லைன் பிரியுதுக்கு, ஜாலோருக்கும் லைன் பிரியுதுங்க. இவ்வளவு நேரம் இந்த செக்ஷன்ல பார்த்ததுலயே இந்த ஸ்டேஷன் கொஞ்சம் அழகா இருக்குங்க. அதே போல நிறைய ஜனம் இங்க இறங்குறாங்க. நீங்க நார்த் சைடு ட்ரெயின்ல டிராவல் பண்றதா இருந்தா, அதுவும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாசத்துல டிராவல் பண்றதா இருந்தா கண்டிப்பா ஸ்வெட்டரு, குல்லா, அதே போல ஜர்க்கின் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால இங்க இருக்கிற குளிரை சமாளிக்க முடியுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இங்க குளிர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான லூனி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் LUNI. இங்க 25 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். 3 மினிட்ஸ் வர ஹால்ட் இருக்குங்க. இந்த லூனி ஜங்ஷன் வந்து தான் நம்மளுக்கு பகத் கி கோத்திக்கு லைன் பிரியுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்வார் ஜங்ஷனுக்கு ஒரு லைன் பிரியுது. சம்தாரிக்கும் இங்க இருந்ததா லைன் பிரியுதுங்க. இந்த லூனில பாத்தீங்கன்னா ரசகுல்லா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இன்னொரு இடம் கொல்கத்தா, அதுக்கப்புறமா இங்க ரொம்ப ஃபேமஸ். அதனால பாத்தீங்கன்னா பின்னாடி நிறைய கடை இருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். இதுதாங்க லூனியோடைய ரசகுல்லா. இது வந்து 700 கிராம். இது வந்து 100 ரூபாங்க. அந்த பக்கம் 1 kg இருக்கு ஒயிட் கலர் டப்பால. அது வந்து பாத்தீங்கன்னா 150 ருபீஸ். வேணும்னா கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்குங்க. இதோ பாருங்க, லூனில எல்லாரும் ரசகுல்லா வாங்கியிருக்காங்க. பாருங்க எத்தனை டப்பா பாருங்க. எல்லாரும் ரசகுல்லா சீப் ரேட் வேற, சும்மா அள்ளிட்டு போறாங்க இங்க இருந்து.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த ப்ளூ சிட்டி 2350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான பகத் கி கோட்டி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் BGKT. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 45 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக குஜராத் அண்ட் ராஜஸ்தான் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயினாக இருக்குங்க. அங்கேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்குறதுக்காக வராங்க, வியாபார விஷயமா வராங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டு நிறைய பேர் வராங்க. இந்த ட்ரெயினை விட்டு கொஞ்சம் மாதம் தான் ஆகுது, இருந்தாலும் ஹை பேட்டரேஜ் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ செம சூப்பரான வண்டியாக இருக்குது. நீங்களும் இதில் ஒரு முறை ட்ராவல் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.